வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் அனுமதி அளிக்கப்படும் 5000 அடி மலை உச்சியில் உள்ள ஆனைமலை அடுத்த அங்கலக்குறிச்சி தாடகை நாச்சி மலை செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பகம் பொள்ளாச்சி வனக்கோட்டத்திற்குட்பட்ட அடர்ந்த வனப்பகுதிகள் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 5000 அடிக்கு மேல் மலை மீது அமைந்துள்ள ஆனைமலை அடுத்த அங்கலக்குறிச்சி தாடகை நாச்சியம்மன் கோவிலில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே கார்த்திகை தீபத்தன்று பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகாதீபம் ஏற்றப்படும். இந்த நிலையில் பிரசித்தி பெற்ற தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் மலைகளின் மீது மகாதீபம் ஏற்ற பக்தர்கள் படையெடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இந்த தாடகை நாச்சியம்மன் கோவிலில் மகாதீபம் ஏற்றுவதற்காக உள்ளூர் மட்டுமின்றி கோவை, ஈரோடு, சேலம் மற்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் பக்தர்கள் தரிசனத்திற்கு வருகை தந்துள்ளனர். மருத்துவ பரிசோதனை மற்றும் முன் அனுமதி பெற்ற நபர்களை வனத்துறையினர் சோதனை செய்த பிறகு அனுமதி அளித்தும் பக்தர்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் எனவும், நெகிழி பிளாஸ்டிக் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது எனவும், வனவிலங்குகளை கண்டால் அவைகளை துன்புறுத்தவோ அருகில் சென்று புகைப்படங்கள் எடுக்கவோ கூடாது எனவும் அறிவுறுத்தி பக்தர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இந்த அடர்ந்த வனப்பகுதிகள் யானை, காட்டு மாடு, புலி, சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் அதிகமாக இருப்பதால் மலை மீது உள்ள கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர்கள் வனப்பகுதிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 5000 அடி உயரத்தில் உள்ள இந்த தாடகை நாச்சியம்மன் கோவிலில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்பட்டு பக்தர்கள் தரிசனம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடியின் சிவப்புகிழேந்தி குரோம்பேட்டிலேருந்து வராங்க ஐயா. சென்னை குரோம்பேட்டிலேருந்து தாடகை நாச்சியம்மன் அம்மன் வந்து மேலே இருக்காங்க. சிவபெருமான் இருக்காங்க. ராமர் பாதம் இருக்குது. ராமர் வனவாசம் பண்ண இடம் இருக்குங்க. நிறைய இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது தேடி வந்திருக்கோம். வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அலோடு. அதுவும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு மட்டும்தான் அலோடு. போன வருஷம் வந்து உள்ளே விடாமல் பண்ணிட்டாங்க. காரணம் வந்து மழை பெஞ்சதால். இந்த வருஷமும் மழையாக இருக்குது. விடுவாங்களான்னு தெரியல. எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 7 மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மிக சிறப்பான ஒரு இடம் இது. நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்குது. தாடகை நாச்சியம்மன் தீபத்துக்காக போகிறோம். மேலே தீபத்தை பார்க்கறதுக்காக போகிறோம். பக்தர்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அனுமதி வாங்கி போயிட்டு இருக்காங்க. இந்த முறை அனுமதி கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 7 மணிக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. மழையும் இருக்குது. என்ன நடக்கும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். சிறப்பான சம்பவம்லாம் மேலே இருக்குங்க. நல்ல சுவாமியோட தரிசனங்கள் மக்களுக்கு கிடைக்கணும். இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கிறதால தான் மக்கள்லாம் வந்திருக்காங்க. இது நம்ம மேலே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமி தீபத்தை பார்க்கணும். தீபத்தை பார்த்துட்டு கீழே இறங்கி வரணுங்க ஐயா. இது வந்து நம்ம தாடகை நாச்சியம்மன் ராமர் வனவாசம் பண்ண இடம், பீமன் குகை எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐயா. மேலே நம்ம இந்த மரத்துக்கு மடியில் நம்ம நெல்லி மரத்துக்கு மடியில் சிவன் இருக்காருன்னு சொல்கிறாங்க ஐயா. மேலே சிவலிங்கம் இருக்குது. தீபம் ஏற்றுற இடம் இருக்குது. எல்லாமே இருக்குங்க ஐயா. நம்ம அதை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். பக்தர்கள் எல்லாமே இருக்காங்க. ஐயா சந்திரசேகர் ஐயா எல்லாமே வந்திருக்காங்க. அடியார்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர். ரொம்ப அற்புதமான இடங்க ஐயா. வர்றது வந்து கொடுத்து வச்சுருக்கணும். இந்த இடத்துக்கு கொடுத்து வச்சுருக்கணும் நமக்கு கிடைக்கிறதுக்கே. இப்போ போன வருஷம் என்ன ஆச்சுங்கன்னா, போன வருஷம் வந்து இங்கே ஒரு சம்பவம் ஒன்று கேள்விப்பட்டேன். போன வருஷம் வந்து இங்கே தீபம் ஏற்றாதால தான் நமக்கு திருவண்ணாமலை வந்து மண் சரிவு ஏற்பட்டதாக இங்கே இருக்கிற மக்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஸோ இந்த முறை ஏற்றியே ஆகணுன்றதுக்காக இப்போ இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. நிறைய கூட்டம். இந்த முறை நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம். போன முறை இந்த முறை கூட்டம் அதிகமாக இருக்குங்க ஐயா. அமைச்சர் திருச்சிட்டலாம் ஐயா. ஆனமலை அடுத்து ஆழியார் கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாகவே பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் அதிக கனமழை தேயக்கூடும் என வானிலை மையம் ஆரஞ்சு அலர்ட் தீட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலான சத்தி எஸ்டேட், கவரங்கல் உள்ளிட்ட பகுதியில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக ஆழியார் வால்பாறை சாலையில் ஆனமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ள கவி அருவியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தற்காலிக தடை விதிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வால்பாறைகள் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான பாலாஜி கோவிலில் இரவு காவலர்கள் குடியிருப்பை உடைத்த தள்ளிய காட்டு யானைகள் கூட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்களில் ஒன்றான பாலாஜி கோவில் கருமலை எஸ்டேட்டிற்கு சொந்தமான கோவிலாகும். இப்பகுதியில் உள்ள கோவில்களுக்கு இரவு பகல் காவலர்கள் சுமார் 6 பேர் பணிபுரிந்து வரும் நிலையில் அவர்கள் தங்கும் குடியிருப்பை நள்ளிரவு 2 மணியளவில் 7 யானை ஒரு குட்டியுடன் வந்த கூட்டம் குடியிருப்பை இடித்து அதில் உள்ள வீட்டு உபயோகப் பொருட்களான அடுப்பு, பீரோ, மிக்சி,
அரிசி பருப்பு உள்ளிட்ட அனைத்தையும் அள்ளி சூறையாடியுள்ளது. நல்வாய்ப்பாக இரவில் பணி என்பதால் குடியிருப்பில் யாரும் இல்லாத காரணத்தினால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் கோவில் வளாகத்திற்குள்ளேயே யானை வந்தது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய நிகழ்வாக உள்ளது. இருப்பினும் கம்பி வேலிகள் போடப்பட்டு அதனையும் உடைத்தெறிந்து கொண்டு உள்ளே நுழைந்துள்ளது காட்டு யானைகள். இதனை கண்ட காவலாளிகள் உடனடியாக சத்தமிட்டு கூச்சலிட்டு அங்கிருந்து துரத்தி அடித்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவி வரும் நிலையில் வனவிலங்கு மோதல் தடுப்பு காவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு குடியிருப்பு பகுதிக்குள் வராவண்ணம் பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைக்கின்றனர். பொள்ளாச்சியில் தொடர் மழை காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிர் தப்பினர். பொள்ளாச்சி ஜிலேபி கிணறு வீதி பகுதியில் சித்ரா மற்றும் அவரது தாயார் லட்சுமி ஆகியோர் தங்களது பூர்வீக வீட்டில் வசித்து வருகின்றனர். சித்ரா பொள்ளாச்சியில் உள்ள தனியார் துணி கடைக்கு வேலைக்கு சென்று வருகிறார். சித்ராவின் மகள் சண்முகப்பிரியா, மருமகன் சிவகுமார் மற்றும் பேர குழந்தைகளுடன் நேற்று வீட்டில் தங்கியிருந்தனர். பொள்ளாச்சி பகுதியில் நேற்று காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் சித்ராவின் பூர்வீக வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. 2 சிறு குழந்தைகள் உட்பட 5 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த மேற்கு காவல் நிலைய போலீசார், தீயணைப்பு மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குடும்பத்தினரை பத்திரமாக மீட்டனர். பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் ஷாமிலா நவநீதன் கிருஷ்ணன் மற்றும் நகராட்சி ஆணையர் குமரன், வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு மேற்கொண்டனர். 5 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சம்பவம் பொள்ளாச்சி பகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஆனைமலை அடுத்த பில் சின்னாம்பாளையத்தில் விபத்தில் இருந்த இளம்பெண் சாவில் சந்தேகம். பிரேத பரிசோதனை செய்ய தாமதம். உடலை வழங்க கோரி பொள்ளாச்சி அழியார் சாலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. ஆனைமலை அடுத்த பில் சின்னம்பாளையம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் அமுதா, வயது 22, கோவை ஒத்தக்கால் மண்டபத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இன்று அதிகாலை வழக்கமாக வேலைக்கு செல்வதற்கு முன் கோவிலுக்கு சென்றுவிட்டு செல்ல தம்பி காளிதாசுடன் இருசக்கர வாகனத்தில் பில் சின்னம்பாளையத்திலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த போது சமத்தூர் மணல்மேடு அருகே அமுதா அணிந்திருந்த சுடிதாரின் துப்பட்டா இருசக்கர வாகனத்தில் சிக்கியதால் அமுதா நிலை தடுமாறி கீழே விழுந்து கழுத்தை இறக்கியதில் அவர் மயங்கிய நிலையில் கீழே விழுந்துள்ளார். பின்னர் உடன் வந்த தம்பி காளிதாஸ் அமுதாவை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு அமுதாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அமுதாவின் சாவில் சந்தேகம் இருப்பதால் கோவை அரசு மருத்துவமனைக்கு உடல் கூராய்வுக்கு கொண்டு செல்ல மருத்துவர்கள் தெரிவித்ததாக தெரிகிறது. ஆனால் நேரம் கடந்த நிலையில் கூறியதால் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பில் சின்னாம்பாளையம் பகுதியில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக உடலுக்கு உடற்கூராய்வு செய்து அமுதாவின் உடலை ஒப்படைக்க வேண்டும் என கூறினர். முக்கிய பிரதான வால்பாறை சாலை என்பதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டூர் காவல் நிலைய போலீசார் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.